நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் 1897 ஜனவரி 23ஆம் நாள் ஒடிசா மாநிலத்தின் கட்டாக் பகுதியில் ஜானகி போஸ் அவர்களுக்கும் பத்மாவதி தாயார் அவர்களுக்கும் பிறந்த சந்திரபோஸ் அவர்கள் நமது நாட்டை வெள்ளையர்கள் ஆண்ட பொழுது அவர் நமது விடுதலை போராட்டத்தில் மிகப்பெரிய பங்கெடுத்தவர். அவர் மேலும் பெண்களை முதலில் இராணுவத்தில் கொண்டு சேர்த்த பெருமை அவருக்கு உண்டு. அதன் பின்பே இன்று பெண்கள் இராணுவத்தில் கலந்து கொண்டுள்ளார்கள். மேலும் அவரது பிறந்தநாள் 128வது பிறந்தநாள் விழா இன்று எங்களது எஸ்வி காலனி பகுதியில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவரை பின்பற்றி அவர் வழியில் செல்வோம் என்று எஸ்வி காலனி பகுதி சார்பாக நேதாஜி நற்பணி மன்றத்தின் சார்பாக உறுதிமொழி ஒடிசா மாநிலத்தில் கட்டாக் என்ற பகுதியில் ஜானகிநாத் போஸ் பத்மாவதி தாயருடைய முதல்வராக சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் 1897ஆம் ஆண்டு ஜனவரி 23ஆம் நாள் இந்த இந்திய தேசத்திலே பாரத தாயின் வயிற்றிலே பிறந்தார். அவருடைய 128வது பிறந்த நாளிலே அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்துகின்ற வகையிலே திருப்பூர் வடக்கு மாவட்டம் எஸ்வி காலனி பகுதியில் உள்ள நேதாஜி இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாக அவருக்கு 128ஆம் ஆண்டு புகழ் வணக்கம் செலுத்துகின்றோம். இந்திய தேச விடுதலைக்காக தன் உயிரை நீத்த ஒரு மாபெரும் தேசிய தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். நேதாஜி என்ற சொல்லுக்கு தலைவர் என்ற பொருள் அடக்கம். 1937ஆம் ஆண்டு இந்திய விடுதலை வேங்கையாக பாரடு பிளாக் கட்சியை தொடங்கிய மாபெரும் தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். தேசத்தை நேசித்து இன்று தெய்வீக உணர்வோடு இந்திய தேசத்தை வழிநடத்தி அவருடைய இந்த 128வது பிறந்த நாளில் அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்துகின்றோம். பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த். அனைவருக்கும் இன்று பார்த்தீங்கன்னா நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் பிறந்த தினம். அவர் பார்த்தீங்கன்னா ஜனவரி 23 நடந்திருக்காரு. திருப்பூர் மாவட்டத்தில் எஸ்பி காலனியில் வடக்கு மாவட்டம் நம்ம நேதாஜி பிறந்த நாள் நேதாஜி நற்பணி மன்றம் சார்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த நாளில் அவரை நினைவு போடுறதும் இல்லாமல் அதோடு நிப்பாட்டாமல் அவருடைய கொள்கையை நம்ம கடைபிடிச்சு வரணும். அவர் பார்த்தீங்கன்னா அதாவது காந்தியடியில் அகிம்சையில் சுதந்திரத்துக்காக போராடினார். ஆனால் நம்ம நேதாஜி பார்த்தீங்கன்னா அகிம்சையால் போராடினா இதுக்கு வழி கிடைக்காதுன்ட்டு ராணுவத்தை சரணடைந்தார். ஆங்கிலேயர்கள் சாதாரணமாக இந்த சுதந்திரத்தை நேதாஜி பிறகு அந்த படையை பார்த்து ஆயுதங்கள் சுதந்திரம் கொடுத்துட்டு போனாங்க. இது வெளியே அவரால் யாருக்கும் தெரியாது. இந்த சுதந்திரம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா நேதாஜி அவருடைய தீவிரமான செயல்பாடுனாலேயும் அவர் திரட்டின இந்திய முதல்ல இந்தியாவுக்கு இராணுவ படையை திரட்டினதே அவர் ஏற்படுத்தின அந்த இராணுவ படையினால தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. இது மறக்க முடியாத உண்மை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஜெய்ஹிந்த் அப்படிங்கிறோம். அதை நேதாஜி அவர்களுக்கு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர். அவர் பேர் பார்த்தீங்கன்னா சந்தாராமன் பிள்ளை. அவர் தான் பார்த்தீங்கன்னா ஜெய்ஹிந்துங்கிற வார்த்தையை கொண்டு வந்தார். அதை நேதாஜி அவர்கள் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க முன்னெடுத்தார். இந்த நேரத்தில் அதையும் நம்ம நினைவு கூர்ந்து நம்ம அனைவரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் கிடைச்சாலே நம்ம பார்த்தீங்கன்னா நிறையா நம்ம ஊரில் நம்ம போராட வேண்டியதாக இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சாலை அந்த நிறையா விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம நேதாஜி பண்ணிட்டு நேர்மையாகவும் வீரமாகவும் போராடணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் நேதாஜி பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி. ஜெய் ஹிந்த்.